எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல எந்த ஷேர் ஏறல அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு பெருவாரியாக ஏகப்பட்ட ஷேர்கள் வந்து 5%, 15% அப்படின்னு ஏறி இருக்கான். பிஎஸ்சி ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன்லாம் இன்னைக்கும் 11% அப்படின்றது ஏறி இருக்கான். இந்த ஹட்கோ போன்ற ஷேர்கள்லாம் 10% ஏறி இருக்கு. இதனால என்ன ஒரு நம்பிக்கை வருதுன்னா, ஒருவேளை அடுத்த 6 மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது பல பங்குகள் வந்து உச்சத்திலிருந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கு. அப்ப அடுத்த ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள அவனுடைய பழைய ஹை போச்சுனாவே கிட்டத்தட்ட 50% ஏறிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பிறந்திருக்கு. அப்படி கூட நடக்காட்டியும் பரவாயில்ல. இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கிற ஷேர்கள் மறுபடி கரடியினுடைய கட்டுப்பிடிகள் அடுத்த வாரத்தில் ஏதாவது வருதுன்னு வச்சுங்க. அப்போ தொடர்ந்து மறுபடியும் இதை பிரேக் டவுன் ஆகி கீழே ஒரு 100 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து திரும்பி ஒரு வருஷம் அல்லது 2 வருஷத்துல திரும்பி ஏறினா ஆல்மோஸ்ட் 200-300% லாபங்கள் கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் முதலீட்டுக்குண்டான இடமா தான் இப்போதைய ஷேர் மார்க்கெட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இது போன்ற ஷேர் மார்க்கெட்டினுடைய நகர்வுகள் குறிக்குது. அடேங்கப்பா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் கும்பா குட்டிகளை தோற்கடித்த குஜால் குட்டிகள் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் பெருவாரியா 250 ஷேர் இருக்கு நிப்டி 50 இண்டெக்ஸ்ல. அதுல 218 ஷேர் மேல் நோக்கி ஏறித்தான் இருக்கு. வெறும் 31 ஷேர் ஏறி இருக்கு. இதுல பாருங்க ஒருத்தன் அன்சேஞ்சு எவனோ ஒருத்த மட்டும் இருக்கான். அவன் யாருன்னு தெரியல. இந்த பக்கம் சேரல, அந்த பக்கம் சேரல. இந்த மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்ல அவன் யாருன்னு பார்த்தே ஆகணும். அவன் யார்? ஏன்னா எந்த பக்கமே நகராம நேத்தத்த க்ளோசிங் இந்த நித்த க்ளோசிங் ஒரே மாதிரி இருந்திருக்கான். யார் அவன் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அது ஏதோ ஒரு நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத கம்பெனி, ஃபைன் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவே ஏதாவது ஒரு பரிச்சயமான கம்பெனி, ஒரு புஷ்வான லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு இல்லை இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்னு ஏதாவது ஒரு ஷேர் ப்ரைஸ் இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஜாலி மூடில் இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பட் இது நம்மளுக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லாமல் போயிடுச்சு. ஆஹா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு நம்ம வாய் அடங்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைய நிலைமையில் இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து இந்த ஹாங்செங் இண்டெக்ஸ் அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அதாவது இப்போ நீங்க பார்க்கறது சைனாவினுடைய எஸ்எஸ்சி காம்போசிட் இண்டெக்ஸ், பக்கத்திலே இருக்கக்கூடிய ஹாங்காங்கினுடைய ஹாங்செங் இண்டெக்ஸ் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பாவம் கிட்டத்தட்ட 10% இறங்கியிருக்கான். அந்த ஊர்க்காரங்கெல்லாம் என்னையே அது என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னே தெரியல. ஒருவேளை இங்கே வித்துட்டு இந்தியாவில் போய் வாங்கிட்டாங்களோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது காரணம் இல்லை. சமீபத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய ஸ்டொமக் ஃபயர் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னையே அது நம்ம மார்க்கெட்டில் பூரா விற்று அங்கே கொண்டு போய் சைனாலையும் ஹாங்காங்லேயும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபாரினர்ஸு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சக்தி தான் இந்த ஹாங்செங் இண்டெக்ஸை கட்டி பிடிச்சி கீழே 10% இழுத்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இங்கே நம்ம ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, கடந்த 6 மாதத்துல ஒரு நல்ல ரேலி ரிட்டர்ன் அப்படின்றது கொடுத்துருக்கான். ஸோ இதை நம்ம மறந்துடவே கூடாது. ஜப்பானுக்கு போய் நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது கொஞ்சம் பண்ணிக்கணும். புரட்டாசி வேற முடிய போகுது. வீட்டம்மாக்கெல்லாம் ஒரு மாதிரி விரதத்தில் இருப்பாங்க. தங்க நகையை இந்த மாதத்தில் எடுக்காம அடுத்த மாதத்தில் விசேஷம் தொடங்கணுன்னே மேபி போய் ஒரு வேட்டையில் இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டியான எடுக்கிறது என்ன, ஜிமிக்கி எடுக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஒரு சூப்பரான நியூஸ் வந்துச்சு. நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கெல்லாம் வேற லெவலில் ஏற்றி விட்ருவானுங்க கல்யாண் ஜுவல்லரி க்ளோசிங் பேசிஸில் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிது. ஏன் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னாக்கா, அதில் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத், அதுலேயும் முக்கியமாக இந்தியா ரெவென்யூ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத பார்க்கும் பொழுது 39% அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவன் சூப்பராக இன்னைக்கு வந்திருப்பானே அப்படின்னு நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா வெறும் 1.25% ஏறிடுச்சு. மேபி இந்த புரட்டாசி தான் காரணம் நினைக்கிறேன். ஸோ புரட்டாசி முடிய போகும்பொழுது இவன் ஒரு வெறித்தனமாக மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேயே டாடா மோட்டார் ஷேர் வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு சந்தோஷப்படணும். ஒரு சின்ன பிரச்சனை தான் இருந்தாலும் அவனுடைய க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது நல்ல ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். கரெக்டாக 902 rupees ரேஞ்சிலேருந்து க்ளோசிங் பேசிஸில் 925 வந்திருக்கான். என்ன ஒரு நியூஸ் அப்படின்றது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பிரிட்டிஷ் யூனிட் இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படின்றவங்களுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரீட்டைல் சேல்ஸ் வந்து ஒரு 3% டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த செகண்ட் குவார்ட்டருக்கும் போன வருஷத்தில் இதே பீரியட் செகண்ட் குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கல அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் சுமாராகவே தான் இருந்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி வந்தங்காட்டி சென்டிமெண்ட் மாதிரி அவனும் பாசிட்டிவ்க்கே வந்துட்டான்.
நண்பர்களே, இந்த கருடா ஐபிஓ அப்படின்றது ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா, மார்க்கெட் இறங்கிட்டே இருந்தது. இன்னைக்கு தான் லேசாக திரும்பி ஏற ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கம்பெனி 95 ரூபாய்க்கு வெளியிட்டிருக்காங்க ஐபிஓ. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஓப்பனிங் டேட்டில் வெறும் +5% கிடைக்கிற மாதிரி காட்டுறான். நான் பெரும்பாலும் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஒரு 20%க்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். அதில் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை பற்றி வேறு எந்த தகவலுமே நான் பார்க்கல. இப்போதைக்கு இந்த கருடா அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓப்பனாக இருக்குது. இந்த பிஎல் அப்படின்ற ஷேருக்கு வந்து சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இதை ஆட் பண்ணி விட்டாங்க, இந்த பிஎல் அப்படின்ற ஷேர். அதுக்கப்புறம் இந்த ஷேர் பிக்கப் ஆகுமா அப்படின்ற கேள்வி தான் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த பிஎல் அப்படின்ற ஷேர் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிறான்னு வச்சிங்களேன், அந்த நியூஸை பேஸ் பண்ணி அப்படியே பிக்கப் ஆகிறான்னு வச்சுங்க, ஆல்மோஸ்ட் அவனுடைய பழைய ஹை அப்படின்றது வந்து சேர்ந்ததுனாவே ஒரு 20% மேல் நோக்கி ஏறி வர வேண்டியது இருக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீ மேலே வா அல்லது கீழே போன்னு நம்ம ஆசை வேணால் படலாம், ஆனால் அது நடந்தாலும் தான் நடக்கும் மார்க்கெட்டில், இல்லைன்னா நடக்காமல் கூட போயிடலாம். நம்ம கான்ஃபிடென்ட்டாக ரோட்டோரமாக ஒரு பானிபூரி கடை கூட நம்ம போட்டு பொழைச்சிக்கலாமே ஒழிஞ்சு, இந்த ஷேர் மார்க்கெட்டை தயவுசெய்து முழு நேர தொழிலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் கிடையாது. ஏன் நிறைய பெரிய பெரிய முதலாளிகள் வந்து ஒரு அடிதடி சிவில் வார் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் வந்து தொழில் தொடங்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அங்கே ஒரு நிலையற்ற அரசியல் இருக்குது, நிலையற்ற மக்கள் இருக்காங்க. திடீர்னு வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி பேர் சொல்ல நான் விரும்பல, ஒரு பெரிய மால் ஒன்று ஓப்பன் பண்ணுறான் ஒருத்தன், அதை ஓப்பனிங் டே அன்னைக்கு மக்கள் உள்ளே பூந்து எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தொழில் நடத்துறதுக்கு நிலையற்ற தன்மை இருந்தால் எப்படி ஒருத்தர் தொழில் நடத்தி ஜெயிச்சுட்டு வர முடியும்? அப்போ ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி தான், தினம் நிலையற்ற தன்மை, திடீர்னு இறங்குவான் திடீர்னு ஏறுவான், ஒரு லாஜிக் இல்லாத இடம். ஸோ இவனை முழு நேர தொழிலாக நம்பி வர்றது ஆபத்து. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போ கூட ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம், சென்னையில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. தயவுசெய்து ஆண்டவன் கொடுத்தது ஒரு வாழ்க்கை, அதை வந்து இப்படி ஒரு நிலையில்லாத ஒரு தொழிலில் வந்து முயற்சி பண்ணி அதை வெட்டி பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் என்பது வேற ஒரு இடத்துல சம்பாரித்து சும்மா கிடக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து ரிவார்டு எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு தொழில் தான் இந்த ஷேர் மார்க்கெட். இதில் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. முடிஞ்சால் இவன் நம்மளை எப்போவுமே கும்பாப்பாடி விடுறதுக்கு தான் பார்ப்பானுங்க. ஸோ நீண்ட காலம் முதலீட்டாளர்களை நல்ல ஷேரில் போடுறவங்கள மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட் காப்பாற்றி விடும். பட் ட்ரேடிங் அப்படின்றதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. எத்தனையோ செய்திகள் வருது. அதனால் உங்கள் நண்பர்கள் யாராவது முழு நேர தொழிலாக நம்பி இதில் இறங்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் இத்தனை காலமாக இருக்கீங்க, கடந்த 3 வருஷமாக இருக்கீங்க, கடந்த 5 வருஷமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணட்டே, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இது பெஸ்ட்டு, ட்ரேடிங் எல்லாம் பண்ணால் கும்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடணும். அதே மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 3%லிருந்து 4% உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏறி இருந்ததுன்னா அது ஒரு நார்மலான பெஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி அர்த்தம். எனக்கெல்லாம் நேற்று இது வந்து உண்மையிலே மெடிக்கல் மிராக்கிள். நேற்று எவ்வளவு இறங்குச்சோ இன்னைக்கு அதே அளவு இன்னைக்கு ரெக்கவரி ஆகிட்டா. இந்த மாதிரி நடந்ததே இல்லை. நேற்று என்ன இழந்ததோ அதை இன்னைக்கு ஒரே நாளில் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி ரெக்கவரி ஆகலாம், அல்லது இன்னைக்கு பாசிட்டிவ்லேயே போர்ட்ஃபோலியோ வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காலம் கடந்து உணர்றதை விட நீங்கள் இப்போவே என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்க்கவே வேண்டியதில்லை, டிவிடெண்ட்டுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இங்கே டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். அதனால் நீங்கள் இன்றைக்கி ப்ளஸ் ஆனால் என்ன மைனஸ் ஆனால் என்ன அப்படின்றது பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்றது எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவன் மேல் நோக்கி இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அவன் ஏறி இருக்கணும். அதே மாதிரி க்ரோத் ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது கீழே வரும்போது ஸ்டாப் லாஸ் அப்படின்றது போட்டுக்கணும். அது போடாம விட்டிங்கன்னா அப்புறம் அதுவும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுரும். ஏன்னா இந்த ரயில்வே துறை, டிஃபென்ஸ் எல்லாமே க்ரோத் ஸ்டாக்ஸ் தான். அவன் ஒரு 10-20% கீழே இறங்கும் போதே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கணும். போடாம விட்டா அப்புறம் இப்போ 30% 40% பல்ல காமிச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த தீமில் போயிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அல்லது வேல்யூ பை, இப்போ இந்த வருஷத்தில் இந்த குவார்ட்டரில் அதனுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இவன் ரொம்ப சீப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி எடுத்தால் அவனே இன்னைக்கு மார்க்கெட்டில் இடையில பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தானே அதனுடைய வேல்யூ என்னன்றது தெரிய வரும். ஸோ வேல்யூ பைஸ். அதே மாதிரி ஸ்டாக் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 50 ஷேர் இருக்கு, அதை மட்டும்தான் நான் வாங்கி வைப்பேன். அதை விட்டு ஒரு ஷேர் வெளியே போயிடுச்சுன்னா விற்று விட்ருவேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் கீழே இறங்கினாலும் ஏவரேஜ் பண்ணுவேன் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் ஆல்ரெடி இறங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பல வித்தைகள் இருக்குது. நீங்கள் அதன்படி கரெக்டாக போய் இன்னைக்கு மார்க்கெட்லேயும் கெயின் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் எப்படி பில்டு பண்ணீங்க, என்ன கான்செப்டில் பில்ட் பண்ணீங்க, அது ஒரு கன்றாவியான கான்செப்ட்டுங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு லாபமும் கொடுக்கலைன்னா அப்போ அந்த போர்ட்ஃபோலியோவை வேறு ஏதாவது சஃபில் பண்ணலாமா இல்லையா அப்படின்றது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா நல்லது. நண்பர்களே, இந்த அம்புஜா சிமெண்ட் அப்படின்ற ஷேரை பார்த்துருக்கீங்களா? எலெக்ஷன் சமயத்தில் 25% ஏறின பங்கு தான். இன்னைக்கு கூட ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் ஏறினானா இல்லை 2 days மூவிங் ஆவரேஜ் இவனை தூக்கி விடுதா அப்படின்றது தெரியல. எது எப்படியா அவனுடைய பழைய ஹை வராதா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பழைய ஹை அப்படின்றது வந்துன்னா அவங்களுடைய வாங்கின ரேட்டும் வந்துடும், அல்லது கீழே இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 25% மேல் நோக்கி ஏறி வரும். ஸோ இந்த அம்புஜா சிமெண்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்புஜா சிமெண்ட் ஷேர் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த சமயத்தில் நம்ம அமெரிக்காவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, திடீர்னு ஒரு தடவை சரியான ஃபால் கொடுத்தான். அந்த ஃபாலில் வந்து நம்மளுடைய நிஃப்டி பெருசாக கீழ் நோக்கி இறங்கி வந்தது. அப்புறம் கரெக்டாக ஒரு டபுள் பாட்டம் மாதிரி சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிட்டான். இப்போ இந்த அமெரிக்கா இண்டெக்ஸ் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கான். இவன் நம்மளை என்ன பண்ண போறான்னு தெரியல. இவங்க இது அடுத்த வாரத்தில் பெருசாக இறங்குறான்னு வச்சிங்களேன், நம்மளையும் சேர்த்து இறக்கி விட்றதுக்கு தான் பார்ப்பான். ஸோ ரொம்பவுமே சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது வரக்கூடிய நாட்களில். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒன்று கவனிச்சிங்களா? இந்த இஸ்ரேலும் ஈரானும் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிறாங்க. இவங்க போய் ஒரு பக்கம் சில வேலைகளை பார்த்தாங்க, அதுக்கு பதிலடியாக ஈரான் மிகப்பெரிய ஒரு சம்பவம், அதாவது ஒரு நாட்டுக்குள்ள இருந்து இன்னொரு நாட்டுக்கு வெளிப்படையாக மிசைல் அனுப்புறது இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மிசைலில் வாங்கிட்டு இந்த இஸ்ரேலும் கம்முன்னு இருக்கு. நான் போய் ஒரு நாட்டில் குண்டு வெடிச்சு விட்டேன், நீ வந்து என் நாட்டில் குண்டு வந்து வெடிச்சு விட்ட, இதுக்கு உண்டான தீர்ப்பு அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு இப்போதைக்கு எந்த விதமான பதட்டத்தையும் உருவாக்காமல் இருக்கு. ஸோ ஈரான் அவங்களுடைய கடமையை அவங்களும் முடிச்சுட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குண்டு போட்டாங்க. இனி எங்களுடைய நியூக்ளியர் இடத்துலையோ அல்லது வேற எங்கேயாவது குண்டு போட்டால் நடக்கிறதே வேறேன்ட்டாங்க. இஸ்ரேலும் அவங்களுக்கு வேணுங்கிற இடத்துல போய் குண்டு போட்டிருக்காங்க. அதனால இது இந்த வார் வந்து ஏதோ ஒரு ஜென்டில்மேன் வார் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இப்போ இறங்கி கிடக்கக்கூடிய ஒரு 4 ஷேர்களை பற்றி ஒரு நியூஸ் பார்க்குறோம். அதுலேயும் இன்னைக்கு இந்த அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு நல்ல கெய்னராக வந்திருக்கான். இதையெல்லாம் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான், யோசிச்சுக்கிட்டு இருப்பான், எப்படி இவன் மேல் நோக்கி ஏறினா அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் ஏதாவது ஆரம்பிக்காமல் இருந்தால் சரி. அதாவது நண்பர்களே, இந்த அதானி 2015 என்ன செய்தது தெரியுமா அப்படின்னு மறுபடி வந்தான்னு வச்சிங்களேன், இந்த வருஷத்திலே 4வது தடவை அதானி கிட்ட வர்ற மாதிரி ஆகிடும். ஐயோ கொஞ்சம் சும்மாரியா, இந்தியாவுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுலேருந்து பாட்டில் வாங்குறதுலேருந்து அது ஒரு சில ஃபார்மாலிட்டி இருக்குது. அதெல்லாம் ஓப்பனாக பேச முடியாது. நீ உன் வேலையை பாரியா, எங்கள் நாட்டில் இருக்கிறவன் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த அதானி என்டர்பிரைசஸ் அதானி குரூப் ஷேர்ஸ் மேலே வர்றது நம்மளுக்கு நல்லதில்லை. ஏன்னா அங்கே உட்காந்து ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் பாருங்கள், இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஷேர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஜம்ப் அடிச்சிருக்கு. அந்த ஹிண்டன்பர்க் காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸை பெருசாக குத்த சொல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுவும் இல்லாமல் இந்த புரோக்கரேஜ் ரேட்டிங்ஸ் சொன்னதும் வந்து அதானி போர்ட்ஸை பெருசாக கை வைக்கல. அதனால தான் இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி அந்த ஹிண்டன்பர்க் சமயத்தில் பெருசாக கீழே விழுந்தது. 400 ரூபா வரைக்கும்லாம் போன கம்பெனி இப்போ 1400 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் இந்த 2 days மூவிங் ஆவரேஜை உடைக்காம மறுபடியும் அவனுடைய பழைய ஹை 1600 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ ஒரு 2 ஷேர்னுடைய நியூஸில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் மற்ற ஷேர்களை விட இவன் முதல்ல 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஜம்ப் அடிச்சிருக்கான். ஸோ இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னுமே மனசு நம்பிக்கையாக இருக்குது. ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் உடைக்கல, மறுபடியும் இப்போ செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேயும் பிரேக் டவுன் ஆகலை, ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். இந்த சமயத்தில் இந்த கெயில் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? ரொம்பவுமே மனசு துன்பத்தில் இருப்பீங்க. திடீர்னு உலக அதிசயமாக ஒரு மாதிரி நேத்தத்தை ஹையை விட இன்னைக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். இப்படியே இந்த குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் ரொம்பலாம் பெருசாக ஏறி வர வேண்டாம். செல் ஆன் ரைஸ் அப்படின்ற கான்செப்டில் இப்போதைக்கு லோ லெவல்லேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி மேல் நோக்கி வந்து அதுக்கப்புறம் கீழே வந்தால் கூட சந்தோஷம் தான். ஏன்னா இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. கடைசியாக பார்க்க போகிற இந்த நியூஸில் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் இந்த எலெக்ஷனுக்கு பெருசாக சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் நான் சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சில கவர்மெண்ட் ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு.
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி இருக்கான். 4%, 5%, 10% அது போன்ற சில ஷேர்ஸ் ஏறி இருக்கு. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் அதிகமாக நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதிகமாக ஹோல்டிங் வச்சிருக்கக்கூடிய சில ஷேர்கள் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கான். உங்ககிட்ட அப்பப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னடா அது ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அல்லது குறிப்பிட்ட கவர்மெண்டுடைய ஃபேவரட் ஸ்டாக்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு உங்களோட டாப் ஆஃப் மைண்டில் நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா, அவங்க மென்ஷன் பண்ணுறது இது போன்ற கம்பெனிகள் தான். இந்த ஆர்விஎன்எல், இர்கான் ரெயில்டெல் அப்படின்ற பங்குகள், அதே மாதிரி டிஃபென்ஸில் ஹெச்ஏஎல், பிஎல், மசகான், கொச்சின் ஷிப்யார்டு, ஹட்கோ, பிஎஃப்சி, ஆர்இசி போன்ற பங்குகள் தான் கவர்மெண்ட் ஃபேவரட் ஸ்டாக்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறி இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அதெல்லாம் குட்டி குட்டி மாநிலங்கள், அதுக்கு இதுக்கு பெருசாக இம்பேக்ட் இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. பட் இருந்தாலும் ஏற்றி விட்டுருக்காங்க. எங்கள் ஊர் பெரிய தலை வருது, எல்லாம் ஓரமாக போங்க அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸினுடைய ரிசல்ட், இந்த மெகா ரிசல்ட் அப்படின்றது அக்டோபர் 14 வருது. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்துட்டதுனால எல்லாத்துக்குமே மனசில் ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்டு, ரிலையன்ஸ்னுடைய ரிசல்ட் எல்லாம் இனி டக்குன்னு வர்ற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் சந்தோஷப்படுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த சமயத்தில் ஒரு 3 பங்குகள் பாவம் கீழே இறங்கி கிடக்கு. இப்போ அந்த ஷேர் வச்சிருக்கிற முதலீட்டாளர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏறுவீங்களா மாட்டிங்களா, ஒரு 10% லாபம் கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கு. அதுக்கு இந்த ஷேர்கள் என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றது தெரியல. அந்த பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு 6 மாத காலமாக ஆகும். 6 மாதம் கழிச்சு ஒரு 20% ஏறானா அல்லது இறங்குறானா. அதே மாதிரி இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்ற ஷேர் பொதுவாக லோனில் எடுக்கிறவங்க கில்லாடி தான். அது இப்படி இருக்கும்போதும் சரி, அல்லது இப்படி இருக்கும்போதும் சரி, அல்லது கீழ் நோக்கி வரும் பொழுதும் சரி. பட் அவங்க எடுத்ததுக்கப்புறம் டபக்குன்னு பிரேக் டவுன் ஆகி அந்த ட்ரெண்ட் உடஞ்சுன்னா அதுக்கு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்றது மாசமான இவன் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட லோ வந்தால் ஒரு சின்ன ஜம்ப் அப்படின்றது அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இந்த முறை ஜம்ப் அடிப்பானா அப்படின்றதான் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற ஒரு ஷேர், நீங்கள் ஒன்றா இறங்குங்க, இல்லையா மேல் நோக்கி போங்க, இப்படி நடுவில் ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படின்றதான் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய கேள்வி. யோசிச்சு பாருங்க, இந்த ஷேர் ஏறும் அப்படின்னு யாராவது இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் எடுத்திருந்தாங்கன்னா பெருசாக ஏறல, அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு அதே லெவலில் தான் இன்னைக்கு இருக்கான். அப்போ ஒரு மாசமா ஒரே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, அடிச்சு காட்டியா, ஏதோ ஒரு வடிவேல் அவர்கள் சொல்லுவார், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்னப்பா அடிச்சு காட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஒன்றா இங்கிருந்து 20% மேலே போ, அல்லது ஒரு 20% கீழே வா. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நடுவில் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் அப்படின்றத இந்த ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்றுங்க, ஏகப்பட்ட ஷேர்கள் வந்து இப்படி கீழே இறங்கி கிடக்கிறதுனால அடுத்த 6 மாதமோ அல்லது அடுத்த 1 வருஷத்துக்கோ ஷேர்கள் மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்ததுன்னா, அவனுடைய பழைய ஹை அப்படின்ற மாதிரி வந்ததுனாவே கிட்டத்தட்ட ஒரு 50% அப்படின்றது வரணும். ஆனால் அவன் 3 வருஷம் கழிச்சு கூட தான் வரட்டுங்க. 3 வருஷம் கழிச்சு இங்கிருந்து ஒரு 50% ஏதாவது இது போன்ற இறங்கி இருக்கக்கூடிய ஷேர்கள் வரட்டும். 3 வருஷத்துல 50% என்பது என்னது கசக்குதா? வேற எங்க கிடைக்கும் 3 வருஷத்துல 50%? சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். நிறைய ஷேர்கள் இங்கிருந்து 50% ஏற போகுதா, இல்லை இங்கிருந்து 50% அல்லது ஒரு 80% இறங்க போகுதா அப்படின்றது அடுத்த 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும். அவசரப்பட்டோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் என்பது கிடைக்காது. இப்போ கூட பாருங்க, இவன் வந்து ஒரு 20-30% இறங்கியிருக்கான்னா அதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட காலங்கள் 3 மாதம். ஸோ ஷேர் மார்க்கெட் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிணறா இருந்தாலும் அது கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த கிணறை வெட்டணும் அப்படின்ற மாதிரி இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.